بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற தலைப்பிலே நேற்றைய வகுப்பில் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் தொழுகை என்ற வணக்கம் எந்த அளவுக்கு அவசியமான ஒன்று என்பதையும், அந்த தொழுகை இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் என்னென்ன வெகுமதிகளை மகிழ்ச்சிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று என்பதையும், அந்த ஐங்கால தொழுகைகளை தினமும் தொழக்கூடியவர்களாக மூமின்களாகிய நானும் நீங்களும் இந்த உலகிலே வாழ வேண்டும் என்பதையும் பார்த்தோம். இன்றைய இந்த வகுப்பில் அந்த ஐங்கால தொழுகையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட்டாக ஜமாஅத்தாக தொழுமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அந்த ஜமாஅத்தாக ஐங்கால தொழுகையை தொழுவதனுடைய முக்கியத்துவம், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் போன்ற செய்திகளை இன்றைய வகுப்பிலே நானும் நீங்களும் பார்க்க இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, மாமின் முஸ்லிமின் யதவவ்வா, ஒரு முஸ்லிம் அழகான முறையில் உது எடுத்து, இல்லா கான ஜாயிர் அல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு தொழுகைக்காக வரக்கூடியவர் அல்லாஹ்வுடைய விருந்தாளி ஆவான். வஹக்குன் அலல் மசூரி, அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக பள்ளிவாசலுக்கு வந்திருக்கின்ற அந்த மனிதனை கவனிக்கிறதுல அல்லாஹ்வுக்குண்டான கடமை என்னென்று சொன்னால், ஐ யுக்ரிம ஜாயிரஹு, அந்த விருந்தாளியை நல்ல முறையில் உபசரிப்பதாகும், கண்ணியப்படுத்துவதாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதன் உது எடுத்து தொழுகைக்காக பள்ளிக்கு செல்வது, பள்ளிக்குள்ளே போகிறத அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக நபி அவர்கள் ரொம்பவே புகழ்ந்து சொல்கின்றதை பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் இந்த இருக்கிற நாட்டுடைய ஜனாதிபதி அவருடைய விருந்தாளியாக எங்களை அழைச்சா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும், அவன் விருந்தாளியாக எங்களை அழைச்சா எப்படி கவனிப்பான் அவன். இன்றைக்கி பல நாடுகளில் ஜனாதிபதி, பிரதமர் அல்ல அமைச்சர்மார் நோன்பு திறக்க வைக்கிறாங்க. சும்மா சாதாரண நோன்பு திறக்க வைக்கிறதுக்கும் அவங்க விருந்தாளிகளாக அழைத்து நோன்பு திறக்க வைப்பதற்கும் பாரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் எனக்காக தொழுகைக்காக பள்ளிக்கு யார் வருகின்றாரோ அவர் என்னுடைய விருந்தாளி, அவரை கவனிப்பது எனது கடமை என்று அல்லாஹ் சொல்கின்றான்.
இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கின்ற போது, ஒரு மனிதன் பயணம் போய் பல நாட்களுக்கப்புறம் அவனுடைய குடும்பத்துக்கு திரும்பி வருகின்ற போது, வீட்டுக்கு திரும்பி வருகின்ற போது, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். பாப்பா வர்றாரு, நானை வர்றாங்க, ரொம்ப நாள் கழித்து நாங்கள் பார்க்க போகிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். அதே போல தான் யாரொருவர் தொழுகைக்காகவும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக திக்ருக்காகவும் பள்ளி வாசலுக்கு செல்வாரோ, சென்று அவர் வரும் வரைக்கும் அந்த மனிதனை நினைத்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அப்போ அல்லாஹ் பள்ளிக்குள்ளே வருகின்ற ஒரு முஸ்லிமை, ஒரு மூமினை நினைத்து சந்தோஷப்படுகின்றான் என்றால் சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. மிகப்பெரிய உயரிய ஒரு சிறப்பை தொழுகைக்காக பள்ளிக்கு வரக்கூடியவர்களுக்கு இருக்கின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகின்றதை பார்க்கலாம். இன்னும் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இந்த ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்வது சம்பந்தமாக பேசுகின்ற போது, அதொரு சீரான நேரிய வழிகளில் ஒன்று என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், மன் சர்ரஹு ஐ யல்கல்லாஹ கதன் முஸ்லிமன், நாளைக்கு நீங்கள் முஸ்லிமாக அல்லாஹ்வை சந்திக்கிறத நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால், முஸ்லிமாக அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால், ஃபல் யுஹாஃபித் அலா ஹாஉலாஇ ஸலவாத், இந்த 5 நேர கடமையான தொழுகைகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், எங்க ஹைசு யுனாதா பிஹின்ன, அந்த தொழுகைக்காக எங்கே அழைப்பு விடுக்கப்படுவதோ அந்த பள்ளிவாசல்ல, அந்த இடத்துல அந்த தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, ஃபஇன் அல்லாஹ் ஷரஅ லி நபியிக்கும் சுனனல் ஹுதா, அல்லாஹ் நபிக்கு ஒரு நேரான வழியாக, நேரிய வழியாக இதை கடமையாக்கியிருக்கின்றான். வலவ் அன்னக்கும் சல்லைத்தும் ஃபீ புயூத்திக்கும், உங்களில் யாராவது ஒருவர் வீட்டில் தொழுவாராக இருந்தால், கமா யுசல்லி ஹாதல் முத்தஹல்லிஃப் ஃபீ பைத்தி, அதாவது யாரெல்லாம் லேட்டாகி வீட்டில் தொழுகிறாங்களோ அவங்கள போல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறாங்க, ல தரக்தும் சுனன நபியுக்கும், உங்களுடைய நபியுடைய சுன்னாவை நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள். யாரெல்லாம் வீட்டில் தொழுகிறாங்களோ பள்ளிக்கு வராமல் ஜமாத்துக்கு வராமல் அவர்கள் நபியுடைய சுன்னாவை, நபி வழியை புறக்கணிக்கின்றார்கள். வலவு தரக்தும் சுன்னத நபியுக்கும், உங்களோட நபியுடைய சுன்னாவை வழிமுறையை நீங்கள் புறக்கணித்தால் லவலல்தும், நீங்கள் வழிகேட்டிலே போய்விடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னும் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, மாமின் ரஜுலின், ஒரு மனிதன் யததஹரு, அழகான முறையில் அங்க தூய்மைகளை உதுவ செய்து, ஃபயுஹ்சினு துஹூர சும்ம யஅமிது இலா மஸ்ஜிதின் மின் ஹாதிஹில் மசாஜித், அங்க தூய்மை உது செய்துவிட்டு பள்ளிகளில் ஒரு பள்ளி வாசலுக்கு வந்தால், இல்லா கதபல்லாஹு லஹு, அல்லாஹ் அவனுக்கு எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்குகின்றான் என்றால், பிகுல்லி ஹத்வத்தின் யஹ்தூஹா ஹசனத்தன், ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். வயர்ஃபஉஹு பிஹா தரஜத்தன், ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். வயஹுத்து அன்ஹு பிஹா சய்யஅத்தன், ஒவ்வொரு எட்டுக்கும் அவனை விட்டும் ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ஒரு எட்டு வெடிச்சா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், ஒரு நன்மை எழுதப்படும். ஒரு எட்டுக்கு அல்லாஹ் அந்தஸ்த தரஜாவை உயர்த்துறான். ஒரு எட்டுக்கு எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், வலகத் ரஅய்துனா வமா யதஹல்லஃபு அன்ஹா இல்லா முனாஃபிக், யார் எங்களோட காலத்தில் பள்ளிக்கு வராமல் பின்வாங்கி வீடுகளில் இருந்தாங்கன்னு சொன்னால் நயவஞ்சகர்கள். யாரெல்லாம் எங்களுக்கு தெரியும், இவன் நயவஞ்சக, இவன் தான் பள்ளிக்கு வராமல் வீட்டில் தொழுதாங்க. வலக்கது கானர் ரஜுலு யுத்தா, ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான், அந்த சாபி சொல்கின்றார்கள், எங்களுடைய காலத்தில் நோயாளியாக இருந்த மனிதரும் 2 மனிதர்களுடைய உதவியோட தோல் புஜத்தில் கையை போட்டு பள்ளிக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அறியப்பட்ட அந்த நயவஞ்சகர்களை தவிர மற்ற எல்லாரும் வாங்க சொன்னால் பள்ளிக்கு தொழுவாங்க என்று
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த அந்த செய்தி அந்த சஹாபி சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ இந்த ஹதீஸும் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஜமாத்தோடு தொழுகிறது பள்ளியில் தொழுகிறது அது ஒரு நேரிய வழியோட பள்ளிக்கு தான் ஒரு மூமின் தொழணும். எந்த காரணத்தையும் சொல்லி அவன் வீட்டில் இருக்கிறதுக்கோ அல்லது ஜமாத்தோடு தொழாமல் அவன் பின்வாங்கிறதுக்கோ எந்த அனுமதியும் இல்லை. ஒரு நோயாளியாக 2 காலும் முடியாமல் இருந்தவங்க கூட ஆட்களுடைய 2 பேருடைய உதவியோட பள்ளிக்கு தொழுதாங்கன்றது இந்த செய்தியில் பார்க்கலாம். சரி, இப்போ எங்கட காலத்தில் இந்த ஜமாத்துக்கு வர முடியாமல், ஜமாத்தில் கலந்து கொள்ளாமல் நாங்கள் வீட்டில் தொழுகிறதுக்கு அல்ல தனியாக தொழுகிறதுக்கு எதெல்லாம் எங்களுக்கு காரணமாக இருக்குது. நாங்கள் ஒரு காரணத்தை நாங்கள் வைப்போமா இல்லையா? இதனால் எனக்கு ஜமாத்துக்கு வர முடியல, இதனால் நான் தனியாக தொழுகிறேன், இதனால் என்னால் பங்கு கொள்ள முடியலையேண்டு சும்மா அப்படி 1-2 காரணங்களை சொல்லுங்க பார்ப்போம். பள்ளிவாசல் தூரமாக இருக்கிறது, வேற வியாபாரம் இருக்கிறதுனால தனியாக தொழுகிறது அல்லது வீட்டில் தொழுகிறது, வேற அதான் அதுக்கு காரணம் என்ன? ஏன் முடியறதுக்கு என்ன? தூங்குறது, வேற அது வேற வேற தூக்கம் மறதி, இது எல்லாத்தையும் தாண்டி பொடுபோக்கு. பாங்கு சொல்கிற சத்தம் கேட்டிருக்கோம், நாங்கள் ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கோம், சரி இன்னும் டைம் இருக்குது தானே இன்னும் கொஞ்ச நேரம் இருப்போம், அல்லது என்ன ஒரு பொடுபோக்கு தன்மை வருமா இல்லையா? அல்ல அலட்சிய போக்கு, அதானே, அதை யாரும் சொல்லலை, அலட்சிய போக்கு. வேற ஒரு 5 காரணமாக இருக்குது. மெடிசின் சாப்பிட்றவங்க. சரி, இப்போ இந்த மாதிரி காரணங்கள் அது நாங்கள் நியாயப்படுத்தி கொள்கிறோம் தானே. ரசூலுல்லாஹ் காலத்தில் பாருங்கள், அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலு ஆமாம் 2 கண்ணும் குருடான ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட யார் ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, இன்னஹு லைஸலி காயிதுன் யகூதினி இலல் மஸ்ஜிதி, பள்ளிக்கு கூட்டிட்டு வரத்துக்கு என்னை கூட்டிட்டு வரத்துக்கு யாருமே இல்லை யார் ரசூலுல்லாஹ், கண்ணு 2ம் தெரியாது, பள்ளிக்கு நான் அங்கங்கே போய் முட்டிப்படுவேன், போய் எங்கேயாச்சும் விழுவேன், முட்டி எதன்னு நடக்கும், கூட்டிட்டு வரத்துக்கு யாருமே இல்லை, இப்போ நான் என்ன செய்யன்னு கேட்குறாங்க. ஃபரஹஸலஹு ரசூலுல்லாஹ் அவருக்கு அனுமதி கொடுக்குறாங்கோ, அப்படின்னா நீங்கள் வீட்டில் தொழுதுக்கங்க. அவர் அதை கேட்டுட்டு திரும்ப போகும்போது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஹல் தஸ்மஉன் நிதா, நீங்கள் பாங்கு சத்தத்தை கேட்குறீங்களான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பாங்கு சொல்கிற சத்தம் வீட்டுக்கு கேட்குதான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நாம் யார் சொல்ல என்ன கேட்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபஅஜிப், நீங்கள் அப்படின்னா நீங்கள் பள்ளிக்கு தான் வரணும், நீங்கள் வீட்டில் தொலையலாது. இதை ரசூலுல்லாஹ் யாருக்கு சொல்கிறாங்க? 2 கண்ணும் குருடான அந்த ஹதீஸ்லேயும் பார்த்தோம், என்ன அறியப்பட்ட நயவஞ்சகர்கள் தான் வீட்டில் தொழுவாங்க, கால் முடியாதவங்க கூட 2 பேருடைய அனுமதியோட தோல் புஜத்தில் கையை போட்டுக்கொண்டு பள்ளிக்கு தொலை வருவாங்கன்னு. இந்த ஹதீஸில் 2 கண்ணுமே தெரியாது குருட அந்த நபித்தோழர் 2 கண்ணுமே தெரியாத ஒருவர் ரசூலுல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு பாங்கு சப்தம் கேட்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஃபஅஜிப், பள்ளிக்கு அந்த பாங்கு சப்தத்துக்கு பதிலளிப்பவராக இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றதை பார்க்கலாம். அப்போ இது ஒரு காரணமாக எங்களுக்கு சொல்லலாம். 2வது என்ன? தூரத்தை நாங்கள் காரணமாக சொல்லுவோம். தூரத்துக்கு ரசூலுல்லாஹ் சில சஹாபாக்கள் சில கோத்திரங்கள் அவங்களோட ஊரில் பள்ளிவாசல் தூரம் என்றனால மதீனா பள்ளிக்கு பக்கத்தில் வீடு எடுக்க வந்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன்? இல்லை ராசூல் ரொம்ப தூரம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தூரமா? நீங்கள் அங்கே இருங்க, தூரத்திலிருந்து யார் பள்ளி வாசலுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் கூடுதல் நன்மை, அவங்க எடுக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் அவங்களுக்கு கூடுதல் நன்மை. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபமுன் நாசி அஜ்ரன் ஃபி ஸலாத்தி, தொழுகையில் ஆக கூட நன்மை பெறக்கூடியவங்க யாருன்னு சொன்னால் அபஅதுஹும், தூரத்திலிருந்து வர்றவங்களுக்கு தான் கூடுதல் நன்மைன்னு சொல்கிறாங்க. தூரத்திலேருந்து யார் பள்ளி வாசலுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் கூடுதல் நன்மைன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வல்லதி யன்தவிரு ஸலாத் ஹத்தா யுஸல்லிஹ மஅல் இமாமி, அதாவது ஒருவர் பள்ளி வாசலுக்கு வர்றாரு, இமாமோட தொழணுமென்று அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவருக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபமு அஜ்ரம் மினல்லதி யுஸல்லி சும்ம யனாம், வீட்டில் தனியாக தொழுதுட்டு தூங்குறவரை விட நிறைய நன்மைகளை நிறைய வெகுமதிகளை
அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வழங்குகின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்போ இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னா, தூரத்துலேருந்து வர்றவர் 12:20க்கு பாங்கண்டா அவருக்கு 12:15க்கு தூரத்துலேருந்து வர முடியுமா? வர முடியாதியா? ஏன்னா தூரத்துலேருந்து வர ரசூலான காலத்தில் நீங்கள் மக்காவுக்கு மதீனாவுக்கு போனால் விளங்கும் அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. 1 கிலோமீட்டர்லேருந்து தாண்டி நடந்து வர்றதாக இருந்தாலும் அவங்க ஒரு 10 மணி 10:30க்கு சரி கிளம்பணும். அந்த மேட்டை, அந்த மண்ணை, அந்த அந்த கல்லுகளை தாண்டி அங்கே வந்து சேர்றதுக்கு. அப்போ வந்து இப்போ தான் டைல்ஸ் எல்லாம் பிடிச்சி ரோடெல்லாம் போட்டு அழகாக இருக்குது. அப்போவும் கஷ்டம்தான் அந்த கூட்டத்தில் நடந்து வர்றது. அன்றைய காலத்தில் நீங்கள் போய் பார்த்தா விளங்கும் ரோடுகள் எப்படி கரடு முரடாக இருந்துச்சுன்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அங்கேருந்து வந்து வெயிட் பண்ணுறீங்க. இப்போ 12 மணிக்கே வந்துட்டீங்க, 12:30க்கு தான் பாங்கு, அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்க. ஆரம்பத்தில் பார்த்தோம் அந்த வெயிட் பண்ணுற காலம் முழுக்கவும் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் என்று. அதே போல் அல்லாஹ்வுடைய விருந்தாளி அல்லாஹ் உங்களை நல்ல முறையில் கவனிப்பான் என்று சொல்லி இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வீட்டில் யார் தொழுதுட்டு தூங்குறாங்களோ அவர்களை விட அஅதமு அஜ்ரன், அதிகமான நன்மைகளை அல்லாஹ் இவர்களுக்கு வழங்குகின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ தூரம் என்ற நாங்கள் காரணம் சொல்கிறோம் இல்லை, அதை ரசூலுல்லாஹ்ங்களே ஒரு கூட்டத்துக்கு தடுக்கிறாங்க. நீங்கள் அங்கேயே இருங்க, அங்கிருந்து நடந்து வாங்க, உங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் என்று. தூக்கத்தை காரணமாக சொல்கிறோம் இல்லை, அவங்களுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அவங்களை விட இவங்களுக்கு கூடுதல் நன்மை இருக்கும் என்று. தூக்கம் என்ன இப்போ தூக்கம் என்ன, குறிப்பாக சுபவுடைய நேரம். ஆரம்ப காலத்தில் இந்த கொள்கை வந்த புதுசில் எல்லாம் இந்த எலும்புற டைமுக்கு தொழலாம் என்றனால நிறைய பேர் வந்து 10 மணிக்கு 11 மணிக்கு தான் தொழுகிறாங்க. அது எப்போவாவது இருந்துட்டு ஒரு நடந்தால் ஓகே. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு அப்படி ஒரு தடவை லைஃப்பில் நடந்திருக்குது, ஒரு தடவை தான். அன்றைக்கு அலாரம் இல்லை, ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் எழும்பிடுவாங்க. இன்றைக்கி எல்லாமே இருந்தும் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் 10 மணிக்கு எழும்புறோம்னு சொன்னால் எங்களோட பொடுப்போக்கு தான். 4:30 வரைக்கும் ஃபோன் ஆனில் இருக்கும், சைலண்டில் இருக்காது. ஆனால் 4:30க்கு தூங்க போகும்போது என்ன செய்கிறோம், என்ன சைலண்டில் போட்டு தூங்க போயிடுறோம். எங்களுக்கே தெரியும் எழும்ப முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களோட பொடுப்போக்குகளால் நாங்கள் வந்து காரணங்கள் அமைச்சிக்கிட்டு நாங்கள் என்ன பார்க்கணுமெண்டா, உலகத்தில் என்னுடைய உம்மாவுக்கு ஒரு காரணத்தை சொல்லலாம், வாப்பாவுக்கு ஒரு காரணத்தை சொல்லலாம், கூட்டாளிமாருக்கு சொல்லலாம், ஊரில் கேட்குறவங்களுக்கு சொல்லலாம். அல்லாவுக்கு இந்த காரணத்தை சொல்ல முடியுமா? என்ன அல்லாவுக்கு என்னை பற்றி தெரியுமே, என்னை மனசை பற்றி தெரியுமே. அல்லாவை ஏமாற்ற முடியுமா? ஏமாற்ற முடியாது. அப்போ இந்த உலகத்தில் உள்ளவர்களை ஏமாற்றலாம், குடும்பத்தில் உள்ளவங்களை ஏமாற்றலாம், அல்லாவை ஏமாற்ற முடியாது. எனவே எங்களோட ஒவ்வொருத்தர உள்ளத்திலேயும் நாங்கள் என்ன கேள்வி கேட்டுக்கொள்ளணும்னா, நான் யாரை ஏமாற்றுகின்றேன்? என்னை நானே. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் வலமு அன்ஃபுஸஹும், அவர்களுக்கு அவர்களே அநியாயம் செய்யக்கூடியவர்கள். அப்போ என்னையே நான் ஏமாற்றிக் கொள்கின்ற போது நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் போய் நியாயம் கற்பிக்க முடியாது. அதை நாங்கள் முதல்ல விளங்கிக் கொள்ளணும். சரி, அடுத்து இந்த ஜமாத்தோடு தொழுகிறதுனால என்னென்ன நன்மை இருக்குது? ஒன்று, இந்த ஜமாத் தொழுகைக்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோ அதுக்கெல்லாம் இஸ்லாம் நிறைய நன்மைகளை தருது, நிறைய வெகுமதிகளை வச்சு எங்களை ஆர்வம் ஊட்டுது. ரசூலுல்லாஹ் காலத்தில் எங்களை விட படுமோசமாக நோய்களாலேயும் கஷ்டத்திலையும் அவதிப்பட்ட நபித்தோழர்களுக்கு பள்ளிக்கு நீங்கள் வந்து தான் ஆக வேண்டும், ஜமாத்தோடு தொழுது தான் ஆக வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிடுறாங்க. சரி, ஜமாத்தோடு வந்து தொழுகிறதுல அப்படி என்ன இருக்குது, என்ன நன்மை கிடைக்கும்? ஒன்று சொல்லுங்கள். 27 வளமை எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நன்மை. வேற என்ன நன்மை கிடைக்கும்? ஓகே, வேற என்ன நன்மை கிடைக்கும்? அது ஓகே. வேற இந்த ஜமாத்தோடு தொழுகிறதுனால என்ன நன்மை கிடைக்கும்? சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றார்கள், அதாவது நீங்கள் பள்ளிக்கு வந்து ஜமாத்தோடு தொழுவது, நீங்கள் வந்து தனியாக வீட்டில் தொழுகிறதை விட, அல்லது கடை தெருவில் வியாபாரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னா டைமுக்கு தொழ முடியாது, தனியாக தொழுதுட்டு வந்துட்டு பிஸ்னஸை பார்ப்போம். இப்படி நீங்கள் தனியாக தொழுகிறதை விட 25 தரஜத்தன் 25 மடங்கு நன்மை இருக்குமென்னு ஒரு ஹதீஸில் வரும். இன்னொரு ஹதீஸில் வரும் 27 மடங்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஹதீஸில் வருதை எங்களுக்கு பார்க்கலாம். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், வைதா தஹலல் மஸ்ஜித, நீங்கள் ஒரு பள்ளி வாசலுக்கு நுழையிறீங்க, எதுக்கு? தொழணும் என்றதுக்காக வேண்டி நுழைஞ்சி தொழுகைக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த நேரம் எல்லாம் நீங்கள் தொழுத அந்த நன்மை தொழக்கூடிய ஒருவராகவே அல்லாஹ்விடத்தில் கணக்கிடப்படும். அந்த நேரத்தில் மலக்குமார்கள் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். ஒன்று 25 அல்லது 27 மடங்கு நன்மை. ரெண்டாவது, மலக்குமார்களுடைய பிரார்த்தனை. உலகத்தில் எந்த பாவமும் செய்யாத மிக தூய்மையான மிகச்சிறந்த மிக உயர்ந்த ஒரு படைப்பு மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய.
அந்த மலக்குமார்களுடைய பிரார்த்தனை. நாங்களே இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவோம், எனக்காக வேண்டி துவா கேளுங்க. குறிப்பாக கொஞ்சம் மார்க்கத்தோடு ஈடுபடுறவங்களான்னு அவங்க கிட்ட சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் நினைக்கிறோம் அவர் கொஞ்சம் அல்லாவுக்கு நெருக்கமானவராக இருப்பார், துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படும்னு சொல்லி. ஆனால் இவங்க எல்லாரையும் விடவும் தூய்மையானவங்க மலக்குமார்களுடைய துவா எப்படி வருதுன்னா, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடு. அல்லாஹும் அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் நீ அவருக்கு அருள் புரி என்று மலக்குமார்கள் எங்களுக்காக வேண்டி துவா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. எது வரைக்கும்? எங்களோட உது பிரியும் வரைக்கும். நாங்கள் பள்ளிக்கு இப்போ ஒரு 10-15 அரை மணி நேரமாக வெயிட் பண்ணுற அந்த உது பிரியாமல் இருக்கிற அந்த டைம் வரைக்கும் இந்த துஆ அந்த பள்ளியில் அந்த தொழுகைக்காக வேண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற அந்த மனிதருக்காக மலக்குமார்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ 25-27 மடங்கு நன்மை. 2 மலக்குமார்களுடைய பிரார்த்தனை. எப்படி பிரார்த்தனை? யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு, இவருக்கு நீ அருள் புரியண்டு. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றார்கள், ரசூல் அங்கிட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமலி அஃதல், வணக்க வழிபாடுகளிலே மிகச்சிறந்த வணக்க வழிபாடு என்ன எதுன்னு கேட்குறாங்க. வணக்கத்திலே மிகச்சிறந்தது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் அங்கே சொல்கிறாங்க, அஸ்ஸலாத்து அலா அவ்வலி வக்திஹா, தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவது என்று ரசூலாங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த வணக்கத்தை நாங்கள் ஆரம்ப நேரத்தில் செய்கிறதுன்றது மிகச்சிறந்த ஒரு வணக்கமாக மாறுது. அது ஒரு சிறப்பு தானே. அந்த தொழுகை என்ற வணக்கத்தை நாங்கள் தொழுதுட்டோம் என்று நாங்கள் செட்டிஸ் ஆகின்றோம், ஒரு திருப்தி அடைகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் தொழுகிறீங்க ஓகே, அதுலேயும் பெஸ்ட்டு சிறப்பு என்னென்னா அதுக்கென்ன ஒரு ஆரம்ப நேரம் ஒன்று இருக்குமா இல்லையா? இப்போ 12:20க்கு பாங்கன்னா 12:45க்கு இக்காமத் டைம் ஒன்று இருக்குமா இல்லையா? அந்த டைமில் அந்த தொழுகை என்ற வணக்கத்தை செய்கிறது தான் வணக்கங்கள்லேயே மிகச்சிறந்த வணக்கம். அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடக்கணும் என்றதை சொல்கிறாங்க. அப்போ கடமையான தொழுகையை தொழுகிறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுகிறதுன்றது உலகத்திலே இருக்கின்ற எல்லா வணக்கத்தையும் விட டாப் லெவலில் உள்ள ஒரு வணக்கத்தை செய்த ஒரு திருப்தி சந்தோஷம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கும். இது 3வது நன்மை. 4வது என்னென்னா, ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், சில தொழுகைகளை மட்டும் குறிப்பிட்டு, சில தொழுகைகள் உதாரணத்துக்கு சுபஹ குறிப்பிட்டு, அசரை குறிப்பிட்டு, இஷாவை குறிப்பிட்டு சில நன்மைகளை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. மன் ஸல்லல் பர்தைன், யார் குளிர் நேரத்தில் உள்ள தொழுகைகளை தொழுவார்களோ, குளிர் நேரம் என்ன சூடு குறைஞ்ச நேரம் தொழுகைண்டா ஒன்று சுபஹு, இன்னொன்று அசரு. யார் குளிர் நேரத்தில் உள்ள அந்த சூடு குறைந்த நேரத்தில் உள்ள தொழுகையை தொழுவார்களோ ஜமாத்தோடு, தஹலல் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. 1வது நாங்கள் பார்த்தோம், ஜமாத்தோடு தொழுகிறவங்களுக்கு 27 மடங்கு நன்மை. 2வது மலக்குமார்களுடைய பிரார்த்தனை. 3வது உலகத்திலேயே மிக உயர்ந்த மிகச்சிறந்த வணக்கமாகிய ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றின நன்மை கிடைக்கும். 4வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அசரையும் சுபஹையும் யார் ஜமாத்தோடு தொழுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று. அதே போல் ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பௌர்ணமி தினத்தில் இருக்கிறாங்க, முழு சந்திரனை பார்த்து கொண்டு. அவர் சஹாபாக்கள் கிட்ட கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இன்னக்கும் சத்தரவுன ரப்பக்கும், இந்த சந்திரனை நீங்கள் எப்படி முழுமையாக பார்க்குறீங்களோ இதே போல் நாளை மறுமையிலையும் அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீங்க. யாருக்கு இந்த பாக்கியம், யாருக்கு இந்த அருளை அல்லாஹ் தர்றான் என்று சொன்னால், ஃபஇனிஸ்ததஅதும் அல்லா துகுலபு அலா ஸலாத்தி கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா, சூரியன் உதிக்கிறதுக்கு முதவும் சூரியன் மறைகிறதுக்கு முதவும் இருக்கிற தொழுகையை தூங்காமல் யார் நிறைவேற்றுவார்களோ அவர்கள் நாளை மறுமையில் இந்த முழு சந்திரனை பார்ப்பதை போன்று அல்லாஹ்வை பார்ப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் என்று பாருங்கள். என்ன அசரை இதில் சேர்க்கறதுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கி நாங்கள் தான் 5-6 மணி வரைக்கும் வேலை பார்க்குறோம். ஊரில் விவசாயம் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணி 1 மணிக்கு வந்துடுவாங்க. அன்றைய ரசூலுல்லாஹ் காலத்துலேயும் 11 மணி 12 மணி 1 மணி தான் வேலை. அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. இன்றைக்கி இந்த உலகம் மாற போய் தான் நாங்கள் 6 மணி 7 மணி 8 மணி 10 மணிக்கு நைட்லலாம் வேலை பார்க்குறோம். ஒரு மனிதனுடைய வேலை நேரம் 11 மணி 12 மணியோடு முடிஞ்சு சுபோ தூந்துட்டு போயிடுச்சு. அப்போ சாப்பிட்டுட்டு தூங்குகிற நேரம் அசருடைய நேரம். சுபோவுக்கு எப்படி ஒரு தூக்கம் இருக்குமோ அசருக்கும் ஒரு தூக்கம் இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி நாங்கள் சண்டேக்கு அப்படி தானே செய்கிறோம். சண்டேக்கு சாப்பிட்டு ஒரு படுத்தா அவ்வளோதான். பெருநாள் நாளைக்கு சாப்பிட்டு தூங்க தான் செய்கிறோம். அப்படி தானே மனுஷன். ஏன்னா
அது ஓய்வு நேரம் தான். உண்மையிலே அசருடைய நேரம் ஓய்வு நேரம். நாங்கள் தான் இன்றைக்கி வேலைக்கு பேத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுபஹுடைய தொழுகையிலையும் அதே போல் அசருடைய தொழுகையையும் யார் ஜமாத்தோடு தொழுவார்களோ நாளை மறுமையில் முழு சந்திரனை பார்ப்பதை போன்று அல்லாவை அவர்கள் பார்ப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. 5வது 6வது ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், மன் ஸல்ல சுபஹ், யார் சுபஹு தொழுகையை தொழுவார்களோ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருப்பார்கள். அன்றைய தினத்தில் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருப்பார்கள். அப்படி யார் தொழாம தூங்குவார்களோ அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ சுபஹு தொழுகை என்பது அதை தொழுதோம் என்றால் அன்றைய நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய பொறுப்பில் நாங்கள் இருப்போம். ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு உடம்புக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். உண்மையில நைட்டில் நீங்கள் 9 மணிக்கெல்லாம் அல்ல 8 மணி 9 மணிக்கெல்லாம் தூங்கி சுபஹுவில் எழும்பி தொழுது பாருங்கள், சுபஹுக்கு போகிற தூக்கமே வராது. ஒரு அழகான சுறுசுறுப்புன்றைக்கும் உடம்புக்கும். அந்த டைமில் என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த டைமில் உடம்பு அவ்வளவு உற்சாகமாக ஃபிட்டாக இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய பொறுப்பில் நாங்கள் இருப்போம். இதையும் தாண்டி ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், மலக்குமார்கள் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகை. மலக்குமார்கள் இரவுல உள்ள மலக்குமார்களும் பகல் நேரத்தில் உள்ள மலக்குமார்களும் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகை தான் சுபஹுடைய தொழுகை. ரசூலுல்லாஹ் தஜ்தமிஉ மலாயிகத்துல் லைல், இரவுல சில மலக்குமார்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள், அவர்களும் மலாயிகத்துன் நஹாரி, பகலிலே இருக்கக்கூடிய மலக்குமார்களும் ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய தொழுகையில் கலந்து கொள்வார்கள். கலந்து கொண்டுட்டு மேலே போகும்போது அல்லாஹ் கேட்பானா, நீங்கள் எங்கிருந்து வர்றீங்கன்னு. அப்போ அந்த மலக்குமார்கள் சொல்வார்களாம், புகாரில் வரக்கூடிய செய்தி, யா அல்லாஹ் நாங்கள் போகும்போதும் அவங்க தொழுகையில் தான் இருந்தாங்க, இப்போ அங்கே நாங்கள் வரும்போதும் அவர்கள் தொழுகையில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி தொழக்கூடியவர்களே ரொம்ப சிலாகித்து புகழ்ந்து அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் பேசுவார்கள் என்று ஹதீஸில் வருது. எவ்வளோ பெரிய சிறப்புகள்னு பாருங்க. 27 மடங்களிலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட நான் 7வது நம்பரில் சொல்லிக்கிட்டு போகிறேன். அந்தந்த சில தொழுகைகளுக்கு என்ன சில சிறப்புகள் இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் இன்னொரு செய்தி வருது, ரொம்ப அழகான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஒரு மனுஷன் தொழுகைக்காக வேண்டி வர்ற வழியில் ஒரு மரம் கீழே விழுந்து கிடக்குது. ஒரு மரம் கீழே விழுந்து கிடக்குது. இப்போ அவர் பாங்கு சொல்லி தொழுகிறதுக்கு அதை பிளான் பண்ணி தான் வர்றாரு. ஆனால் அவருக்கு வர முடியல. அந்த மரத்தை ஓரமாக்கி அல்லது அந்த கல்லை ஓரமாக்கி அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ வர்றாரு. ஜமாத் தொழுகைக்கு வந்தால் ஜமாத் தொழுகை மிஸ் ஆயிடுச்சு. இவங்களுக்கு உண்டான நன்மையை ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஃபஷக்கரல்லாஹ், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நன்றி செலுத்துகின்றான். ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இஸ்லாம் எவ்வளவு உயர்ந்த மனிதநேயமுள்ள ஒரு மார்க்கம் அப்படின்றது இது ஒரு ஹதீஸ் போதும். அப்படின்னா என்ன, இன்றைக்கு உலகத்தில் கடவுள்னு மனிதநேயத்தையும் தாண்டி கடவுளை தான் முற்படுத்துது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு, அல்லாஹ்வை வணங்குறதுக்காண்டி ஒருத்தன் வர்ற வழியில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய, மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, மரமோ கல்லோ முள்ளோ இருக்குது. அதை எடுத்து ஓரமாக்கி அவன் வர்றதுக்குள்ள என்ன நடக்குதுன்னா தொழுகை முடிஞ்சிடுது. இப்போ இவனுக்கு உண்டான நன்மை என்னன்னு சொன்னால் அவன் கவலைப்பட தேவையில்லை, அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்துகின்றான். என்னுடைய படைப்பில் இப்படியும் சில மனிதர்களா அவனிடத்தில் இருக்கிற இரக்க குணத்தை பார்த்து அதே போல அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்று மேலதிகமான ஜமாத் தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடையூறு வந்தால் மேலதிகமான ஒரு நன்மையை அல்லாஹ் தர்றான். அப்படி எங்களுக்கும் சில நேரங்களில் வர்ற வழியில் ஒருத்தர் கீழே விழுந்திருப்பார், தலைவலியில் உட்கார்ந்து இருப்பார், பசியில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் இரக்கம் தானே, அன்பு தானே. பாவப்பட்டு அவர்களுடைய பக்கத்தில் போய் அவருக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறது, இல்லை மாத்திரை எடுத்து கொடுக்குறது, தண்ணி எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி சில விஷயங்களை செய்து நாங்கள் வர்றதுக்கு டைம் ஆகும். சில நேரங்களில் பார்க்குறோம், அதை விட்டுட்டு நாங்கள் சில பேர் வர்றோம். ஆனால் இஸ்லாம் சொல்லுது அப்படி வந்துடாதீங்க, நீங்கள் அங்கே போங்க, அந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த மனுஷனுக்கு உதவி செய்யுங்க, அவருடைய கஷ்டத்தை நீக்குங்க. அல்லாஹ் நீங்கள் ஜமாத் தொழுகையில் வர்றதை விட அது முக்கியம். அதுக்கு உங்களுக்கு சிறந்த கூலியை நன்மையை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். அதே போல் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் ஒருவருக்கு அசர் தொழுகை விடுபட்டுவோம், ஒருத்தருக்கு அசர் தொழுகை விடுபட்டால் அது எதற்கு சமமாகும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய சொத்தையும் ஒருத்தன் இழந்ததற்கு ஒப்பானதாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ சுனாமி ஒன்று மொத்த சொத்தும் இல்லாமல் போய் மொத்த குடும்பமும் இல்லாமல் போனால் ஒரு மனுஷன் தனிமரமாக இருந்தால் அவனுக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும், அனாதையாக நிற்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அசர் தொழுகை ஒருத்தனுக்கு விடுபடுறது என்பது இவ்வளவு கடுமையான ஒரு கவலையை அந்த மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் அந்த நிலைமையில் உள்ள ஒருவனை போன்று என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். எனவே இந்த அளவுக்கு ஜமாத் தொழுகையை சிறப்பித்து சிலாகித்து
பேசின ஒரு மார்க்கம் இஸ்லாம். இதையும் தாண்டி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வராதவங்களுடைய வீடுகளை எரிக்கோன் என்னுடைய மனம் நாடுது. நாங்கள் வளமையாக கேட்ட ஹதீஸ்கள். இப்போ நாங்கள் ஒரு முடிவெடுக்கணும், ஒரு மூமினுக்கு ஜமாத் தொழுகை எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றது. நானும் தான், நீங்களும் தான், எங்களுடைய குழந்தைகளும் தான். இதை நாங்கள் எங்களோட பழக்கத்துக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணலாம் பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு? ஐடியாக்கள் சொல்லுங்க பார்க்கும். சில நேரங்களில் வாப்பா பள்ளிக்கு வருவார், பிள்ளைக்கு சொல்லிட்டு வருவார், டே பள்ளிக்கு வாடான்னு. அவன் வரமாட்டான், கடைசியாக வந்து தனியாக தொழுகிறான். இப்போ எப்படி இந்த பிள்ளையை மாற்றுறது? வரும்போது பிள்ளையும் சேர்த்தே கூட்டிகிட்டு வரணும். எவ்வளோ லேட் ஆகினாலும் பரவாயில்ல, நீங்கள் போங்க வாப்பா நான் வரேன்னு இல்லை, நீ வா. ஏன்னா ஈமானிய பயிற்றுவித்தல் தான் எங்களோட வாழ்க்கையில் இந்த இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். எங்கள்கிட்ட இருக்கிற இந்த பொடுப்போக்கு தன்மைகளை, எங்கள்கிட்ட இருக்கிற இந்த சோம்பலான தன்மைகளை நாங்கள் விட்டுடணும். என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன பண்ணலாம்? இவ்வளவு நன்மைகள், இவ்வளவு மகிமைகளை தெரிந்தும் நானும் நீங்களும் அதை தவற விடுவோமே ஆனால் எங்களை போன்ற துர்பாக்கியசாலிகள் யாருமே இல்லை. இவ்வளோ காலம் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது சரி, ஓகேன்னு வைப்போமே. இப்போ எங்களுக்கு தெரியும் சுபஹுடைய தொழுகையினுடைய முக்கியம், ஜமாத்தோடு தொழுகிறது, லுஹருடைய ஜமாத்தோடு தொழுகிறதுடைய முக்கியம், அசர் மகரிப் எல்லாமே எங்களுக்கு தெரியும். எனவே ஜமாத் தொழுகையில் வந்து கலந்து கொள்ளக்கூடியவங்களாக நானும் நீங்களும் இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி தொழுகையில் இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி தான் உள்ளச்சத்தோடு தொழுகிறது. நான் நேற்று ஒரு வசனம் சொன்னா இல்லையா, கதாஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவங்களுடைய ஒரு பண்பு சொன்னேன், தொழுகையில் அவர்கள் பேணி தொழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய இன்னொரு பண்பு என்னன்னு சொன்னால், அல்லதீனஹும் ஃபி ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் உள்ளச்சம் உள்ளவர்களாக இருப்பாங்க. உள்ளச்சத்துக்கு இடையூறாக வர்றதான் டாய்லெட்டுக்கு முடிக்கிக்கிட்ட என்ன செய்யக்கூடாது, தொழுகையில் வந்து கலந்து கொள்ளக்கூடாது. பசியோட தொழுகையில் வந்து கலந்து கொள்ளக்கூடாது. தூக்கத்தோட, கடுமையான தூக்கம், நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, தொழுகையில் வந்து கலந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா வந்தால் சோம்பேறிகளை போல தான் இருப்பார். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், இன்னல் முனாஃபிகீன, முனாஃபிகீங்கள் நயவஞ்சகர்கள் தொழுகையில் எப்படி இருப்பார்கள் என்றால் காமு குசாலா, அவங்க சோம்பேறிகளாக இருப்பார்கள். யுராவுனன் நாஸ், மனுஷனுங்க பார்க்கணும் என்றதுக்காக வந்து தொழுகிறாங்க. ஓகே, இவன் வந்துட்டான் இந்த தொழுகைக்கு, ஆனால் வலா யذ்குரூன அல்லாஹ் இல்லா கலீலா, குறைவாகவே அல்லாஹ்வை அவர்கள் நினைவூட்டுவார்கள். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு நரகம் உண்டாகட்டும். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் பொடுபோக்குள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அல்லதீனஹும் யுராஊனன் நாஸ், அவர்கள் மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே தொழுகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் யாருக்கும் காண்பிப்பதற்காகவோ, யாரும் புகழ வேண்டும் என்பதற்காகவோ, யாரும் என்னை வந்து இவன் தொழுகையாளி இபாதத்தாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நானும் நீங்களும் ஒருபோதுமே தொழக்கூடாது. என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அவனிடத்தில் எனக்கு நல்ல பேர் கிடைக்க வேண்டும், அவனுடைய அந்த வெகுமதிகளை நாளை மறுமையிலே சொர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும். நாளை அவனை சந்திக்கின்ற போது தொழுகை குறித்து கேட்கப்படுகின்ற கேள்விக்கு நான் முறையாக பதிலளிக்க வேண்டும். இன்னென்ன நன்மைகள் எல்லாம் இந்த ஜமாத் தொழுகைக்கு அல்லாஹ் தர்றதாக சொல்லியிருக்கின்றானோ, இந்த அத்தனை நன்மைகளை நான் பெறக்கூடிய ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் என்னுடைய ரப்பு என்னுடைய முன்னாடி இருக்கின்றான், அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற மனதோடு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு அந்த வணக்கத்தை செய்பவர்களாக ஒரு மூமின் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் என்னிடத்திலிருந்து உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றது. எனவே இந்த தொழுகையில் ஜமாத்தோடு தொழுகிறதுல எவ்வளோ நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். அதை எங்களுடைய மனசில் ஆழமாக பதிய வைத்து இனி வரக்கூடிய காலங்களில் ஜமாத் தொழுகையில் கலந்து கொண்டு எங்களுடைய தொழுகை என்ற அந்த வணக்க வழிபாடுகளை முறையாக செய்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அந்த ஜமாத் தொழுகைக்கு வருவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அவைகளை விட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளணும். அவைகளை சரி செய்வதற்கு என்ன வழியோ அதை நாங்கள் பார்க்கணும். எனவே அப்படி பார்த்தோமே ஆனால் எங்களுக்கும் முடியும் எங்களுடைய ஜமாத் தொழுகைக்கு வந்து சேர்றதுக்கு. எங்களுடைய குடும்பங்களையும் நாங்கள் அதை பயிற்சியாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுடைய முதல் அல்லாஹ்வுக்கு நானும் நீங்களும் செய்யக்கூடிய மிக உயரிய வணக்கமாகிய இந்த தொழுகை என்ற வணக்கத்தில் பேணுதலாக இருக்கிறதோடையே ஜமாஅத்தோடு வந்து தொழுது இந்த முழுமையான நன்மைகளையும் வெகுமதிகளையும் பெறக்கூடிய உண்மையான மூமின்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.